கிரிக்கெட் வர்ணனையாளர் ஜி.கே. ஹரிஹரன் அவர் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சிஎஸ்கேல ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கீ பிளேயர் சஞ்சு சாம்சன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான ஜடேஜா வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மூவ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை சஞ்சுவுடைய வருகை சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு ஒரு பலமா இருக்கும் நீங்க பாக்குறீங்க? சஞ்சு சாம்சன் வந்துட்டு டாப் ஆஃப் தி ஆர்டர் பேட்டிங் ஆடும்போது அது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். பட் என்னதான் வந்தாலும் சஞ்சு சாம்சன் உள்ள வந்தாலும் ஜடேஜா போனது, ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயரை, அதுவும் இப்போ அவர் இருக்கிற கரண்ட் ஃபார்ம் வந்துட்டு போலிங்ல அவர் எப்பயுமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா பேட்டிங்ல அவர் கொடுக்குற அந்த ஒரு டெப்த் வந்துட்டு அது வேற எந்த ஒரு பிளேயர்னாலையும் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் இருந்தாலும் சஞ்சு சாம்சன் வந்து நம்ம லாஸ்ட் இயர் வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தது காரணம் வந்துட்டு டாப் ஆர்டர்ல நம்ம லாஸ்ட் டைம் விளையாடல. ஸோ அதை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க. இது மோர் ஆர் லெஸ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அந்த ஆல்ரவுண்டர் காம்பினேஷன் வந்துட்டு மேட்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்றான். ஏன்னா மேக்ஸ்வெல் வந்துட்டு திரும்ப டீமுக்குள்ள வருவாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆல்ரவுண்டர் காம்பினேஷனை வந்துட்டு ஃபில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் சாம்சன் வந்துட்டு டீம்ல வந்தது ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஹலோ சஞ்சு சாம்சனுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு பிளஸ்ஸா நீங்க சொல்றீங்க. பட் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா இருக்கக்கூடிய ஜடேஜாவை நம்ம விட்டு கொடுத்துருக்கிறோம். 14 கோடிக்கு அவங்க கிட்ட இருந்து பிளேயர் டு பிளேயர் ட்ரேட்ல மாத்திருக்கிறோம். அப்போ அவருடைய ஸ்லாட்டை இங்க சிஎஸ்கேல ஃபிக்ஸ் பண்ண போறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நேற்றைய இரவு வந்து டிவான் கான்வே சிஎஸ்கேல இருந்து விலகுவதா சொல்லி அவர் ட்விட்டர்ல ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறார். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கேல இருந்து போறாங்க. அண்ட் லாஸ்ட் ஐபிஎல்ல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு காட்டினது என்னன்னா, யங் டேலண்ட்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஐபிஎல் முழுக்க பேசுபொருளா இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கேல இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற பிளான்ல தான் இந்த மேனேஜ்மெண்ட் இது போன்ற மூவ் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி அப்படிங்கிறது, சஞ்சு சாம்சன் உள்ள வந்திருக்கிறாரு. அப்போ அவர் ஆல்ரெடி அங்க ராஜஸ்தான்ல கேப்டனா இருந்திருக்கிறார். இப்போ சிஎஸ்கேல ருத்ராஜ் கேப்டனா இருக்கக்கூடிய நிலையில விக்கெட் கீப்பர் ஸ்லாட் ஃபில் ஆகுது. கேப்டன்சிக்கான ஒரு அந்த ஸ்லாட் ஃபில் ஆகும்போது சஞ்சு கிட்ட இந்த கேப்டனுடைய பொறுப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுதுல. இல்ல, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஷிப் வந்துட்டு மாறாது அப்படின்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஏன்னா சிஎஸ்கே வந்துட்டு அந்த லெகசி கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆல்ரெடி ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டு அவங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. தோனி இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ருத்ராஜ் கைக்வாட. ஸோ அவங்களுடைய பூமிங் கேப்டனா வந்துட்டு ருத்ராஜ் தான் இருப்பாரு. கண்டிப்பா இந்த சீசன் ருத்ராஜ் தான் வந்துட்டு கேப்டன்ஷிப் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவாரு அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இவர் ஜடேஜா வந்துட்டு டீமை விட்டு போனது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதை வந்துட்டு நம்ம காம்பன்சேட் பண்றதுக்கு வந்துட்டு வேற எந்த பிளேயர்னாலையும் வந்து மேட்ச் பண்ண முடியாது. நீங்க என்னதான் வந்துட்டு ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் நீங்க கொண்டு வந்தீங்கனாலும் மேக்ஸ்வெல்னாலே வந்துட்டு ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போட முடியும். அண்ட் பேட்டிங் நல்லா ஆடுவார். பட் ஜடேஜா வந்துட்டு இந்த இந்தியன் கண்டிஷன்ஸ்ல கொடுக்குற அந்த இம்பாக்ட் வந்துட்டு மற்ற பிளேயர்ஸ்னால கொடுக்க முடியுமா அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அண்ட் தென் வந்துட்டு சிஎஸ்கேல வந்துட்டு ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க பேக் பண்ற மாதிரி எனக்கு தோணல. சஞ்சு சாம்சன் தான் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்தியா ஒரு ஃபர்ஸ்ட் எப்போ டெபியூ பண்ணாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா அது ரொம்ப வே பேக். ஒரு 10 வருஷமா இந்தியன் சர்க்கியூட்ல வந்துட்டு ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் தான் வந்துட்டு சஞ்சு சாம்சன். ஸோ அதனால வந்துட்டு சாம்சன் உள்ள வர்றது வந்துட்டு ஒரு பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னாலும் ஜடேஜா போறது கண்டிப்பா ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். பட் கேப்டன்சி வந்துட்டு கண்டிப்பா ருத்ராஜ் கைக்வாட் தான் லீட் பண்ணுவாரு அப்படின்றது என்னோட ஸ்ட்ராங்கான ஒரு கட் ஃபீலா இருக்கு. நன்றி ஹரிஹரன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.